Hi friends, welcome to our TNPC group and aspirant channel. எக்ஸாமில் ஸ்கோரிங் ஏரியா எதுனா பாலிட்டி. இந்த பாலிட்டியை நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்கலாம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம் அவசியமாக இருந்துச்சு. 1934 அரசியல் நிர்ணய சபை ஒன்று வேணும்னு கோரிக்கை வைத்தவர் யாருன்னா எம்என் ராய். 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி 299 குறைஞ்சது. அரசியல் நிர்ணய சபையோடைய முக்கிய கூட்டங்கள் தேதிகளை பார்க்கலாம். முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடந்தது. தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுறாரு பிரெஞ்சு முறைப்படி. பிரெஞ்சு முறைப்படினா மூத்த உறுப்பினர்கள் யாரோ அந்த அவையில் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது தான். அடுத்தது இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11, 1946 நடந்தது. அப்போது நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர் 2 பேர், HC முகர்ஜி, BT கிருஷ்ணமாச்சாரி. மூன்றாவது கூட்டம் எப்போனா டிசம்பர் 13, 1946. அந்த மூன்றாவது கூட்டம் அப்போ ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த குறிக்கோள் தீர்மானம் பின்னால் முகவரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வரைவுக்குழு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வரைவுக்குழு முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். இந்த வரைவுக்குழுவோட தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்கிறோம். வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி எப்போனா ஆகஸ்ட் 29, 1947. தலைவர்கள் உட்பட மொத்தம் இதில் 7 உறுப்பினர்கள் இருக்காங்க. அம்பேத்கர், N. கோபாலசாமி ஐயங்கார், அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, PL மிட்டருக்கு பதிலாக N. மாதவராவ், TP கைத்தானுக்கு பதிலாக TT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு உருவாக்குன காலம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். அரசியலமைப்பை எழுதி முடிக்க 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆச்சு. மொத்தம் 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை படித்து ஆராய்ந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டது. நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளோ செலவாச்சுன்னா 64 லட்சம் ரூபாய் அன்னைக்கு. இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்க்கலாம். நவம்பர் 26, 1949 அன்னைக்கு தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நாளை நாம் தேசிய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். நவம்பர் 26, 1949 மொத்தம் 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஏற்றுக்குவாங்க. எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 26, 1950 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தது. நாம் அதை குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஜனவரி 26னா 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினமாக நம்ம கொண்டாடிருப்போம். கடைசி கூட்டம் எப்போனா ஜனவரி 24, 1950. அந்த நாளில் தான் நம்ம தேசிய கீதமும் தேசிய பாடலும் நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆரம்பகால அரசியல் அமைப்பில் முகவுரை மொத்தம் 22 பாகங்கள், 395 ஆர்டிக்கிள், 8 அட்டவணை இடம்பெற்றிருக்கும். ஆனால் இப்போது 25 பாகங்கள், 448க்கும் மேற்பட்ட ஆர்டிகிள்ஸ், 12 அட்டவணைகள் இடம்பெற்றிருக்கும். அரசியலமைப்பு சபையோடைய சின்னமாக யானை இருக்கும். அரசியலமைப்பு சட்ட ஆலோசகராக யார் இருந்தாங்கன்னா PN ராவ். அரசியல் நிர்ணய சபையோடைய முதன்மை வரைவாளர் SN முகர்ஜி.
அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர் யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா. இவர் இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பாங்க. முக்கிய குழுக்கள் மற்றும் அதன் தலைவர்கள்: மத்திய அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு. மத்திய அதிகாரங்கள் குழு யூனியன் பவர்ஸ் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. மாநிலங்கள் குழு இல்லைன்னா மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு, இது ரெண்டுமே சர்தார் வல்லபாய் பட்டேல். வழிமுறை விதிகள் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வழிகாட்டும் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கொடிக்கான தற்காலிக குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மாகாண இடங்களின் பிரிவினை: அரசியல் நிர்ணய சபை ஆரம்பத்தில் இந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. அது பின்னாடி எப்படி பிரிஞ்சதுன்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் மொத்தம் 292 இடங்கள் இருந்துச்சு. சுதேச அரசுகள் 93 இடங்கள் இருந்துச்சு. முதன்மை ஆணைய மாகாணங்கள் 4. அது 4 மாகாணங்கள் என்னன்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க். பிரிட்டிஷ் பாகிஸ்தான். தேசிய கொடி ஜூலை 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்படும். தேசிய கீதம், தேசிய பாடல் ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கிட்டோம். ஜனவரி 24, 1950 ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையின் அமர்வுகள் மொத்தம் 12 அமர்வுகள் இருக்கும். கடைசி அமர்வை விட்டு மொத்தம் 11 அமர்வுகள் இருக்கும். அரசியலமைப்பை உருவாக்க நிர்ணய சபை மொத்தம் 11 அமர்வுகளை கொண்டிருக்கும். கடைசி அமர்வு எப்போனா ஜனவரி 24, 1950. மாகாண சபை உறுப்பினர்களின் தேர்வு மறைமுக தேர்தல் மூலமாக தான் நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படலை. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். வரைவு குழுவின் உழைப்பு நாட்கள்: பி.ஆர். அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு அரசியலமைப்பை முதல் வரைவை தயார் செஞ்சது. மொத்தம் 141 நாட்கள் விவாதிச்சது. நம்ம அரசியலமைப்பை உருவாக்கி அது பொதுமக்களுடைய கருத்துக்காக நம்ம வைப்போம். மக்களின் கருத்து. இந்த முதல் வரைவு பிப்ரவரி 1948 வெளியிடப்பட்டு இந்திய மக்களுடைய கருத்துகள் மற்றும் திருத்தங்களுடைய பரிந்துரைக்காக 8 மாதம் கால அவகாசம் வழங்குச்சு. முதல் வரைவு. சட்ட வரைவு வாசிப்புகள்: அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு 3 முறை வாசிக்கப்பட்டது. முதல் வாசிப்பு எப்போனா நவம்பர் 4, 1948 நவம்பர் 9, 1948 வரை. இரண்டாவது வாசிப்பு. இந்த வாசிப்பு கொஞ்சம் நீண்ட வாசிப்பு. நவம்பர் 15, 1948 அக்டோபர் 17, 1949 வரை. இதில் தான் 7635 திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு 2473 திருத்தங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு. மூன்றாம் வாசிப்பு நவம்பர் 14, 1949 முதல் நவம்பர் 26, 1949 வரை. இந்த இறுதி நாளில் தான் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தி மொழியாக்கம்: மூல அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. 58வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி 1987 தான் நம்ம இந்திய அரசியலமைப்பை அதிகாரப்பூர்வமாக ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டது. ஹிந்தி பிரதியை எழுதிய கையெழுத்து கலைஞர் யாருன்னா வசந்த் கிஷன் வைத்யா. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னம் யானை. அரசியலமைப்பு சபையின் செயலாளர் செக்ரட்டரி யாருன்னா H.B.R. ஐயங்கார். முதன்மை வரைவாளர் S.N. முகர்ஜி. சட்ட ஆலோசகர் B.N. ராவ்.
இவர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் கிடையாது, ஒரு ஆலோசகர் மட்டும்தான். சுதேச அரசுகளின் புறக்கணிப்பு. ஆரம்பத்தில் சுதேச அரசுகளுக்கு ஒதுக்கப்பட்ட 93 இடங்களில் உறுப்பினர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையில் கலந்துக்காம இருந்தாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 28, 1947க்கு பின்னாடி தான் மெதுவாக சுதேச அரசுகள் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இணைய தொடங்கினாங்க. அரசியல் நிர்ணய சபையோடைய இதர குழுக்கள் பார்க்கலாம். நாகரிக மற்றும் குடியுரிமைக்கான தற்காலிக குழு எஸ். வரதாச்சாரி, இவரும் சபையோடைய உறுப்பினர் கிடையாது. பத்திரிகை கூட குழு உஷா நாத் சென். அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகளுக்கான குழு ஜி.வி. மாவ்லாங்கர். பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் இடங்கள். சுதந்திரம் மற்றும் பிரிவினைக்கு முன்பு சபையின் பலம் 389 இருந்துச்சு. ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு பின்னாடி பாகிஸ்தான் பிரிவினை உறுதியானதும் 292லேருந்து 229 குறைஞ்சது. அதே மாதிரி சுதேச அரசுகளுடைய எண்ணிக்கையும் 93லேருந்து 70 குறைஞ்சது. மொத்தம் 229 + 70 299 உறுப்பினர்கள் மட்டும் இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.